வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வென்ட்ரிகுலர் செப்ரல் டெஃபிட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம ஹார்ட்டில் ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் இருக்குது. ஸோ அது ரெண்டு கடையில் ஏட்ரியல் செப்டம் இருக்குது. அங்கே டெஃபெக்ட் வந்துச்சு, அங்கே ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா அது ஏட்ரியல் செப்ரல் டெஃபெக்ட். அதே போல் ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கடையில் வென்ட்ரிகுலர் செப்டம் இருக்கும், அங்கே டெஃபெக்ட் வருது. வென்ட்ரிகுலர் செப்டலில் டெஃபெக்ட் வருது, ஓப்பனிங் ஆகுது அப்படின்னா அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அப்நார்மாலிட்டி இருக்குன்னா அதுதான் வென்ட்ரிகுலர் செப்ரல் டெஃபெக்ட் அப்படிங்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் ரைட் வென்ட்ரிக்கலில் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது, அதே போல் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு பிளட்டும் மிக்ஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு வருஷம் பிறக்கக்கூடிய பேபிஸில் பார்த்திங்கன்னா 14-70% இந்த வென்ட்ரிகுலர் செப்ரல் டிஃபெக்டோட பிறக்கிறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு கன்ஜெனிட்டலாகவே இந்த செப்டம் வந்து க்ளோஸ் ஆகாமல் இந்த மாதிரி ஓப்பனிங்லேயே இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட்டு அதிகமாக லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட்டு ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மோனரி ஆர்ட்ரிக்கெலாம் போகும் இல்லையா, ஸோ அந்த பல்மோனரி ஆர்ட்ரிக்கு போகிறப்ப அங்கே எக்ஸ்ட்ரா பிளட்டு போகும். ஓகேவா, ஸோ அங்கே பல்மோனரி ஹைப்பர் டென்ஷன் வரும். ஹைப்பர் டென்ஷன், கன்ஜஷன் எல்லாமே வரும். ஸோ ரொம்ப நேரம் இது ப்ராக்ரெசிவாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பல்மோனரி ஆர்ட்ரி திக்காகும், அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஸோ பல்மோனரி ஆர்ட்ரி அப்ஸ்ட்ரக்டே ஆகிடும். ஓகே, இப்போ விஎஸ்டி வந்து நம்ம ரிப்பேரே பண்ணல. ஓகேவா, ஸோ விஎஸ்டி அப்படியே இருக்குது, வென்ட்ரிகுலர் செப்ரல் டிஃபெக்ட் அப்படியே இருக்குது அப்படின்னு என்ன ஆகும், நமக்கு லங்ஸ் டிசீஸ் வரும், லங் டிசீஸ் வந்துடும். ஸோ அதே போல் ரைட் டு லெஃப்ட் சன்ட்டு நடக்கும். ரைட் டு லெஃப்ட் சன்ட்டும் நடக்கும், சைனோசிஸ் காஸ் ஆகும். ரைட் டு லெஃப்ட் சன்ட் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக சைனோசிஸ் வரும். ஸோ சைனோசிஸ் அப்படின்னா ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஸ்கின். ஏன் ப்ளூ கலரில் வருது அப்படின்னா ரைட்டில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட் நமக்கு பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகிறனால சைனோசிஸ் வருது. ஸோ இது ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கனால நமக்கு ரைட் வென்ட்ரிக்கலில் திசு டேமேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ திசு டேமேஜ் நடக்குது. இப்போ பிளட்டில் ஏதாவது பாக்டீரியா இருக்குது அப்படின்னா, பிளட்டில் ஒரு பாக்டீரியா இருக்குன்னா ஸோ இந்த பாக்டீரியா ஈஸியாக இன்ஜெக்டட் இன்டூ த திசு டேமேஜ் ஏரியா. ஓகேவா, ஸோ ஈஸியாக டேமேஜ் ஆகும். ஓகேவா, டேமேஜ் ஆகிட்டு இந்த பாக்டீரியா போய் இன்ஜெக்ட் ஆகும். ஸோ அது லீட் ஆகிறனால நமக்கு பாக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ் வரலாம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் தான். அந்த ஹை ப்ரெஷர்னால் அங்கே இன்ஜூர் ஆகிறது பாக்டீரியா உள்ள வர வச்சு எண்டோகார்டைட்டிஸில் போய் முடியுது. ஸோ இந்த வென்ட்ரிகுலர் செப்ரல் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிளினிக்கலாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டமும் இருக்காது, சிம்டமெட்டிக் நார்மல் க்ரௌத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்மால் விஎஸ்டிக்கு ரொம்பவே சின்ன ஒரு வென்ட்ரிகுலர் செப்ரல் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ். அதுவே கொஞ்சம் மாட்ரேட்லேருந்து லார்ஜ் விஎஸ்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லைட்டாக டிலேடு க்ரௌத் இருக்கும். க்ரௌத் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, டிலேடு க்ரௌத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்ததாக டிக்ரீஸ்டு எக்ஸைஸ் டொலரன்ஸ். அவங்களால எக்ஸைஸ் டொலரன்ஸ் பண்ண முடியாது, எக்ஸைஸ் ரொம்ப நேரம் பண்ண முடியாது, வெயிட் அதிகமாக தூக்க முடியாது, அந்த மாதிரி எக்ஸைஸ் டொலரன்ஸ் கம்மியாகிடும். அடுத்ததாக பல்மோனரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். ஓகேவா, லங்ஸ் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும். அதே போல் காமன் கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா நமக்கு எனஃப் பிளட் வந்து ஹார்ட்னால் பம்ப் பண்ண முடியாது. ஓகேவா, ஏன்னா வென்ட்ரிகுலர் ப்ராப்ளம் இருக்கிறனால. இதெல்லாம் மைல்டு டு மாட்ரேட் விஎஸ்டி இருக்குது. அது மைல்டுலேருந்து லார்ஜ், மாட்ரேட் டு லார்ஜ்னு கூட வச்சுக்கோங்க, விஎஸ்டி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி. அதுவே லாங் ஸ்டாண்டிங், அதாவது ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சைனோசிஸ் இருக்கும். அவங்க ஹிஸ்ட்ரியில் சைனோசிஸ் இருக்கும். ஆக்டிவிட்டி அவங்க கம்மியாக பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்மோனரி ஹைப்பர் டென்ஷன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்ததாக ஃபிசிக்கலாக அவங்களுக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன்லாம் இருக்கும், அவங்களுக்கு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் சிம்டம்ஸ் இருக்காது. அடுத்ததாக அவங்க சைனோட்டிக்காக தான் இருப்பாங்க. ஓகேவா, மேக்ஸிமம் சிம்டம்ஸ் இருக்காது, நல்லா டெவலப் ஆவாங்க. சைனோட்டிக் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷனும் இருக்காது. அதுவே 2 to 3 months ஆகுது, ஸோ கொஞ்சம் லார்ஜ் விஎஸ்டியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாக கெயின் ஆகும், வெயிட் கெயின் கம்மியாக இருக்கும். அதே போல் சிஹெச்எஃப் கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, சைன்ஸ் ஆஃப் தி கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா எனஃப் பிளட்டை ஹார்ட்டால் பம்ப் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். அதே போல் பேஷண்ட்டுக்கு சைனோசிஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ கொஞ்சம் அதிகப்படியான விஎஸ்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சைனோசிஸ் வந்துடும். அதே போல் லெஃப்ட் டு ரைட் சன்ட்டு வரும், அதை நம்ம ஈசன் மெஞ்சர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக சிஸ்டோலிக் த்ரில். நமக்கு ஹார்ட் வந்து பம்ப் ஆகும்போது ஒரு மர்மர் மாதிரி. ஓகேவா, ஸோ மர்மர் மாதிரி ஒரு த்ரில் இருக்கும். இப்போ நமக்கு லெஃப்ட் ஸ்டர்னல் பார்டரில் லோவர் சைடு இருக்கும். ஓகேவா, இந்த சிஸ்டோலிக் த்ரில்.
வென்ட்ரிகுலர் செப்டல் டெஃப்ட் இருக்கும்போது பிளட் வந்து ஹை ஃபோர்ஸில் வரும்போது இந்த த்ரில் இருக்கும். அதே போல் டப் சவுண்டு வந்து சவுண்டாக கேட்கும். S2 டப் சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரொம்பவே சவுண்டாக கேட்கும். போல் கிரேடு 2 சிஸ்டோலிக் மர்மரும் இருக்கும். ஸோ மர்டரில் ஒரு அப்நார்மல் ஹார்ட் சவுண்டு இருக்கும். கிரேட் 2 அப்நார்மல் சிஸ்டோலிக் மர்மர் சவுண்டு. ஓகேவா, ஸோ அது வந்து ஆடிபிளாக இருக்கும். ஓகே, லோவர் ஸ்டெர்னல் பார்டரில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த சவுண்ட் வந்து ஆடிபிளாக கேட்கும். ஓகே, அடுத்ததாக இசிஜி எடுத்து பார்க்கணும். எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். அங்கே எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எப்படி ஹார்ட்டில் போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்மால் விஎஸ்டிக்கு இசிஜி நார்மலாக இருக்கும். அதுவே மாட்ரேட் விஎஸ்டிக்கு நமக்கு லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி இருக்கும். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு டெவலப் ஆகிருக்க மாதிரி இருக்கும். லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி, லெஃப்ட் ஏட்ரியல் ஹைப்பர்ட்ரோபிலாம் இருக்கும். அதுவே லார்ஜ் டிஃபெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே லெஃப்ட் அண்டு ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும். ஓகேவா, வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. அதுவே பல்மோனரி வாஸ்குலர் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா ரைட் சைடு மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ லெஃப்ட் அதிகமாக இருந்தால் கூட அதிகமாக பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு ரைட்லேருந்து பிளட்டு லெஃப்ட்டுக்கு போகுது. ஆனால் லெஃப்ட்லேருந்து பிளட்டு ரைட்டுக்கு வருது அப்படின்னா நமக்கு லெஃப்ட்டில் தான் ஆக்சுவலாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும். ஸோ லெஃப்ட் ப்ரெஷரை விட ரைட் ப்ரெஷர் அதிகமாக ஆனால் மட்டும்தான் ரைட் சைடு அதிகமாக வரும். ஸோ ரைட் சைடு இங்கே அதிகமாக வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பல்மோனரி வாஸ்குலர் அப்ஸ்ட்ரக்டிவ் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு ரைட்டில் வந்து அதிகமாக ஹைப்பர்ட்ரோபி ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல்மோனரி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு அப்படின்னா பல்மோனரி ஆர்டரி வழியாக நமக்கு பிளட்டு லங்ஸுக்கு போயிட்டு ஆக்சிஜன் பெறாது. ஸோ அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு தான் போகும். அடுத்ததாக நம்ம எக்ஸ்ரேயில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ மெகாலி பார்க்கலாம். ஓகேவா, நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்லையும் லெஃப்ட் ஏட்ரியம் அதிகமாக பெருசாக தெரியும். லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஃபஸ்ட்டு பெருசாக தெரியும். அடுத்த லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் லெஃப்ட் ரெண்டுமே பெருசாக தெரியும். அதுவே இன்னும் ரொம்ப டெஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ரைட் மட்டும் ரொம்ப பெருசாக தெரியும். பல்மோனரி அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ரேலையும் பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்ரேல மேஜராக பார்க்க வேண்டியது கார்டியோ மெகாலி. ஓகேவா, கார்டியோ மெகாலியில் லெஃப்ட் சைடாக ரைட் சைடு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக மேனேஜ்மெண்ட். நம்ம வென்ட்ரிகுலர் செப்டல் டெஃபெக்ட் வந்துருச்சு, எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போகணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு மெடிசின்ஸ் கொடுக்கலாம். ஸோ மெடிசின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கு தேவையான டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகாக்சின், டயூரட்டிக்ஸ், இந்த மாதிரியான ட்ரக்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் 2 to 4 months வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்ததாக ஸ்பைரனோலாக்டோன், இந்த ட்ரக்ஸும் கொடுக்கலாம். ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா பொட்டாசியம் லாஸ் ஆகாமல் தடுக்கும். ஸ்பைரோனோலாக்டோன். அதே போல் கான்கோமிட்டன்ட். ஸோ இந்த ட்ரக்ஸ்லாம் நமக்கு ஒரு ஆஃப்டர் லோடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஆஃப்டர் லோட் அப்படின்னா என்னென்னா நமக்கு டூரிங் வென்ட்ரிகுலர் ஃபில் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த டைமில் நமக்கு ஸ்ட்ரெஸ் உருவாகும். ஸோ அதெல்லாம் அந்த ஆஃப்டர் லோடு அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக்ஸ்லாம் கொடுக்கலாம். அதே போல் அவங்க வந்து அடிக்கடி ஹை கலோரி இருக்கக்கூடிய ஃபுட்லாம் சாப்பிடணும். ஹை கலோரி அதிகமாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜி ரொம்ப ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதே போல் அனீமியா வந்துடுச்சு அப்படின்னா அவங்க அயன் சாப்பிட்றது அவசியம். அயன் வந்து ஓரளவு எடுத்துக்கலாம், அயன் டேப்லெட்ஸ், இஃப் அனீமியா இருந்தால் மட்டும். அதே போல் அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸைஸ் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. எக்ஸைஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க எப்படி வேணுமோ எக்ஸைஸ் பண்ணிக்கலாம். அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அவங்களுக்கு மேபி பாக்டீரியாவில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் ப்ரோஃபைல் ஆக்சிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான ட்ரக்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அதே போல் இவங்களுக்கு நான் சர்ஜிக்கல் க்ளோசர் பாசிபிள். ஓகேவா, நான் சர்ஜிக்கல் க்ளோசர் இஸ் பாசிபிள். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா அம்பர்லா டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அம்பர்லா டிவைஸ். ஓகேவா, ஆனாலும் இது வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகேவா, அதனால் இதை மறந்துடுங்க. ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. அடுத்ததாக நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றோம். எப்போ சர்ஜிக்கலுக்கு வருவோம் அப்படின்னா நமக்கு மெடிக்கேஷன்லாம் ஒர்க் ஆகலை, க்ளோஸர் ஆகலை, நார்மலாக ஸ்பான்டேனியஸாக எந்த ஒரு க்ளோஸருக்கும் டெவலப் ஆகலை அப்படின்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ அதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரப்போ பேலியேட்டிவ் ட்ரக்ஸ் கொடுப்போம். பேலியேட்டிவ் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு காசையும் போய் மாற்றாது, அந்த ஓப்பனிங்லாம் க்ளோஸ் பண்ணாது, ஆனால் அந்த சிம்டம்ஸை குறைக்கும். ஸோ இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அப்படின்னா பல்மோனரி ஆர்டரியை சுற்றி ஒரு பேண்டிங் பண்ணுவாங்க. ஸோ பல்மோனரி ஆர்டரியை சுற்றி ஒரு பேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பல்மோனரி ஆர்டரியில் போகக்கூடிய ப்ளட் ஃப்ளோ கம்மியாயிடும். அதனால் பல்மோனரி ப்ரெஷர் கம்மியாயிடும். ஓகேவா, ஸோ இது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகும் பேலியேட்டிவ். அடுத்ததாக கம்ப்ளீட் ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்ம கம்ப்ளீட் ரிப்பேர் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். ஓகேவா, பைபாஸ் சர்ஜரி இது என்ன சொல்லலாம் அப்படின்னா கார்டியோ பல்மோனரி பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிபிபி. ஸோ பைபாஸ் சர்ஜரி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் போக வேண்டிய ப்ளட்டை டைவர்ட் பண்ணி நமக்கு அவுட் சைட் த பாடியில் ப்ளட்டு போகும். ஓகேவா, ஸோ அவுட் சைட் போகிறது தான் பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வென்ட்ரிகுலர் வந்து எந்த இடத்துல க்ளோஸர் இருக்கோ அந்த க்ளோஸரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கு நம்ம ஒரு சில அப்ரோச்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பர்ஸ் ஸ்ட்ரிங் அப்ரோச் அப்படின்லாம் அப்ரோச் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் நம்ம இன்னும் தனியாக டீட்டெயிலாக பேசுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷனாக என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கண்டக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஓகேவா, சிக்னல் வந்து கரெக்டாக கண்டக்ட் ஆகாது, கண்டக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் வரும், டிஸ்டர்பன்சஸ். இதோட மோர்ட்டாலிட்டி நமக்கு நம்ம ஹார்ட்லேருந்து ப்ளட்டை வெளியே எடுத்துகிட்டு நம்ம சர்ஜரி பண்ணுறோம், இதில் மோர்ட்டாலிட்டி எப்படி இருக்கும், அதாவது டெத் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1% கம்மியாக தான் சர்ஜிக்கல் மோர்ட்டாலிட்டி இருக்குது. ஸோ அதாவது 100 பேருக்கு சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒருத்தர் கூட சாவலாம், 1 கம்மியாக தான் செத்துருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி தான். ஓகேவா, அதுவே நம்ம 2 மந்த்ஸோட யங்கராக இருக்கக்கூடிய இன்ஃபேன்ட்ஸுக்கு பண்ணோம் அப்படின்னா மோர்ட்டாலிட்டி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இன்ஃபேன்ட்ஸ் வந்து 2 மந்த்ஸோட அதிகமாக இருந்தால் தான் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும், ஸோ பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியும். ஓகே, நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வெளியே வர வரைக்கும், கண்டக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்ற சிம்டம் வெளியே வர வரைக்கும் அவங்க நல்லா இருக்கலாம். ஓகேவா, ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த காம்ப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த ப்ரோஃபைலாக்சிஸ் பாக்டீரியா, அதாவது அந்த இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது இல்லையா, ஸோ பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் போய் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ப்ரோஃபைலாக்சிஸ் 6 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் பண்ண தேவையில்லை, 6 மந்த்ஸ் வரைக்கும் ப்ரோஃபைலாக்சிஸ்லாம் யூஸ் பண்ணால் போதும். அதுவே எண்டோகார்டைட்டிஸ் வர மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா மறுபடியும் இந்த ப்ரோஃபைலாக்சிஸை இன்னும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு ஏதாவது டிரான்சியன்ட் ஹார்ட் பிளாக் வர வாய்ப்பு இருக்குது. டிரான்சியன்ட் ஹார்ட் பிளாக் அப்படின்னா ஹார்ட்ஸ்க்கு போகக்கூடிய பிளட் சப்ளை கொஞ்சம் கம்மியாகிறது. ஓகேவா, டெம்பரரியாக வந்து லாக் ஆச்சு அப்படின்னா அது டிரான்சியன்ட் ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பேஸ் மேக்கர் தெரப்பி வந்து கொடுக்கலாம், கொடுத்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வென்ட்ரிகுலர் செப்டல் டெஃபெக்ட் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேட்டன் டக்டஸ் ஆர்ட்ரியோசஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாடா.